அனைவருக்கும் வணக்கம். நான் தீப சுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட்டது என்னென்னா சூரிய நமஸ்காரா. சூரிய நமஸ்காரா எப்படி பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, சூரிய நமஸ்காரா பண்ணுறனால பாடியில் என்னென்ன சேஞ்சஸ், அதாவது என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்றதை இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரா பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சூரிய நமஸ்காரா பண்ணக்கூடாதுன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ரீசெண்டாக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க, ஃப்ராக்சர் ஆகிருக்குது அப்படின்னா சூரிய நமஸ்காரா வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலும் பீரியட்ஸ் இருக்கும்போதும் சூரிய நமஸ்காரா வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது போக சிவியராக ஹார்டியாக கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவோம், இருதய சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது. ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றவங்களும் சூரிய நமஸ்காரா வந்து பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இது போக நமக்கு வந்து செர்விக்கல் கம்ப்ளைண்ட், கழுத்தில் வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க. அதை வந்து சிவியராக நெக் பெயின், அதாவது சிவியராக நமக்கு வந்து பெயினெல்லாம் இருக்குன்ற பர்சன்ஸும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வந்து ஸ்லிப்பு டிஸ்க் வந்து ஏதாவது வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, அதாவது வந்து டிஸ்க் வந்து ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து ரொம்ப சிவியராக பேக் பெயின் இருக்கும்போது பண்ண வேண்டாம். அதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் பண்ண முடியும். அதாவது எக்ஸாக்டாக நம்ம அதில் பார்க்குற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது போக நமக்கு வந்து ஒற்றை தலைவலி இருக்குன்றவங்களும் பண்ணக்கூடாது. அதாவது ஒற்றை தலைவலி இப்போ நீங்கள் பண்ணுற அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருக்குதுன்னா பண்ணக்கூடாது. மற்றபடி ஒற்றை தலைவலி எனக்கு அடிக்கடி வரும், நான் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஒற்றை தலைவலி இருக்கிற அன்னைக்கு வந்து சூரிய நமஸ்காரம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரலாகவே ஃபீவர் இருக்குது, அதாவது காய்ச்சல் அதிகமாக இருக்குதுனாலும் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணாதீங்க. அல்சர் வந்து அதிகமாக இருக்குது, அல்சர்னால பெயின் வந்து அதிகமாக இருக்குது, ஆக்டிவ் அல்சராக இருக்குது, அல்சர் வந்து ரொம்ப அதிகமாகி வயிறு வலிலாம் இருக்குன்ற டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறனால நம்ம பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா ப்ராப்பராக போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எல்லா பார்ட்ஸ்க்கும் ரத்த ஓட்டம் போகிறதுனால நம்ம பாடியில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் நல்லாவே வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது போக நம்ம பாடிக்கே வந்து ஒரு மசாஜிங், ஒரு டோனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஷன், நம்மளோட வந்து செரிமானத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நம்மளோட ஸ்பைன், அதாவது வந்து நம்மளோட முதுகு தண்டுவடத்தோட, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், முதுகு தண்டுவடத்தோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அட் த சேம் டைம் நம்ம பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங், மசில் வந்து பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனால பாடிக்கு வந்து நல்லா வந்து ஒரு டோனிங் எஃபெக்ட் கொடுக்குறனால நமக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங்காகவும் கொடுக்குறதுக்கும் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது போக வெயிட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரீத்திங்கோட கம்பைன் பண்ணி சூரிய நமஸ்காரம் வந்து ஸ்டாட்டிக்காகவும் டைனமிக்காகவும் பண்ணுறனால வெயிட் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணுது. மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது என்னதுன்னா, நமக்கு வந்து டயபெட்டிஸ் மெல்டஸ்ன்றது மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்டில் தான் வரும். கொலஸ்ட்ரால் அதிகமாக, இதெல்லாம் அதை வெயிட் பேலன்ஸ், அதை வெயிட் ரிடக்ஷன், தட் லைக் வந்து ஒபேசிட்டி, இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்ஸில் வந்து வரும். இந்த மாதிரி மெட்டபாலிக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பிசிஓடி, அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களாம் சூரிய நமஸ்காரம் வந்து நல்லா பண்ணுறனால உங்களோட வந்து பாடியில் வந்து நல்லாவே வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நல்லாவே ரெகுலேட் பண்ணிவிட்டு பீரியட்ஸ் நல்லா ரெகுலராக வர்றதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நம்ம பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் ப்ராப்பராக சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகினால ஒரு மசாஜிங் எஃபெக்ட் கொடுக்குன்றோம். அதே மாதிரி நம்மளோட போன்ஸுக்கும் மசில்ஸ்க்கும் ஒரு நல்லா வந்து ஒரு டோனிங், அந்த சேம் டைம் ஸ்ட்ரென்தனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால பாடியில் வந்து எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹார்மோனல் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஹார்மோனல் டிசார்டர்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். நத்திங் ப்ரொசீஜர்ஸ் இந்த சென்ஸ் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து எப்போவுமே வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம சாப்பிட்ட உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பெட்டர் வந்து மார்னிங் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு மார்னிங் வந்து பண்ண டைம் இல்லை அப்படின்ற பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக ஈவினிங் வந்து பண்ணலாம். அதாவது வந்து சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சுக்கோங்க, ப்ராப்ளமே கிடையாது. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா சாப்பிட்டோன்னே பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் வந்து 12 போஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்டிங்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ப்ராப்பராக அந்த போஸ் வந்து நம்மளால பர்டிகுலர் போஸ் வந்து ஃபுல் போஸ் வந்து பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ப்ரீத்திங் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணி ப்ரீத் கம்பைன் பண்ணி ஆசனாஸ் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆசனாஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து எப்போவுமே எம்டி ஸ்டொமக்கில் வந்து பண்ணணுன்றதை சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து எப்படி பண்ணலாம், அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம்.
மூச்சு பயிற்சியோட சூரிய நமஸ்காரம் பண்ணோம். ஓகேங்களா? நல்ல மூச்சு இழுத்துட்டு கை மேலே கொண்டு வாங்க. இன்ஹேல். இப்போ மூச்சு வெளியிட்டுக்கோங்க. எக்ஸேல். அகெயின் இன்ஹேல். எக்ஸேல். அடாப்ட் சூரியநமாசன். திஸ் இஸ் ஃபஸ்ட் போஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார். இப்போ நல்ல மூச்சு இழுத்துட்டு கை மேலே கொண்டு வாங்க. இன்ஹேல். ஹஸ்த உஸ்தானாசன். திஸ் இஸ் செகண்ட் போஸ். இப்போ நல்லா மூச்சை வெளியிட்டுட்டு அப்படி முன்னாடி குனிங்க. திஸ் இஸ் கால்டு பாத ஹஸ்தாசன், தேர்ட் போஸ். இப்போ நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. மூச்சு இழுத்து வலது காலை 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு இடது காலை வந்து பின்னாடி கொண்டு போங்க. திஸ் இஸ் கால்டு அஸ்வ சஞ்சலன் ஆசன், ஃபோர்த் போஸ் ஆஃப் சூரிய நமஸ்காரா. இப்போது வலது காலையும் இடது காலையும் சேர்த்து பின்னாடி வச்சுக்கிட்டுக்கோங்க. பர்வதாசன். இந்த போஸில் வந்து உங்களோட ஹீல், அதாவது வந்து குதிகாலும் உங்களோட தரையை வந்து தொடணும். ஓகேங்களா? இப்போ இது எக்ஸேல் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ அகெயின் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் டு நார்மல் ப்ரீத்திங். 6th போஸ் அஸ்தாங்க நமஸ்கார். இந்த இதில் வந்து நம்மளோட 8 பார்ட்ஸ் வந்து டச் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட பட்டெக்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணிக்கணும். தென் 7th போஸ் நல்ல மூச்சு இழுத்து மேலே பாருங்கள். இன்ஹேல் கோ ஃபார் புஜங்காசன். இப்போது 8th போஸ் அகெயின் பர்வதாசன். அப்படி ரிப்பீட் ஆகும், உங்களுக்கு 5th பொசிஷன்லேருந்து ரிப்பீட் ஆகும். This is 8th pose as பர்வதாசன். Then 9th pose is called அஸ்வ சஞ்சலனாசன். இப்போ வந்து இடது காலை முன்னாடி கொண்டு வச்சுட்டு வலது காலை வந்து பின்னாடி வச்சுக்கணும். Then again 10th pose பாத ஹஸ்தாசன். Then 11th pose ஹஸ்த உஸ்தானாசன். நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. Then 12th pose பிரணமாசன். நன்றி, வணக்கம்.